ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கல்விலேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸ் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சு சயின்ஸ் எக்ஸாம் வந்திருப்பீங்க. சயின்ஸ் எக்ஸாமோட வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 மார்க் 7 மார்க் பார்த்துருவோம். டைட்டிலே பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் 4 and 7 மார்க் கொஸ்டின்ஸ் இன் பப்ளிக் எக்ஸாம் 2026. ஓகேவா? இதில் உள்ள கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின், பட் ஆனால் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஷின் ஆல்சோ. அதனால் நீங்கள் இது கொஞ்சம் தரவாக முடிச்சிட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற இந்த பிடிஎஃப் தரவாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 4 days லீவ் இருக்கனால 1 dayல உட்காந்து இதை ஃபுல்லாக முடிச்சிருங்க தரவா. ஏன்னா இதுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதனால் இதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லை படிக்கலைன்னா இதை படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது வரும். ஓகேவா? அப்படி வர கொஸ்டின் பார்த்துட்டு போவோம் வாங்க வரிசையாக. அப்படியே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இனேஷியா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் லா ஆஃப் மோஷன் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் நியூட்டன் செகண்ட் லா கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் ராக்கெட் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து கொஷின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து கொஷின் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து மயோப்பியாவுக்கும் ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கும் கேட்டிருக்காங்க. செவன்த்து கொஷின் ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட். இது வந்து பப்ளிக் பேட்டர்னில் கேட்குற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கொஷினாக இருந்தால் உங்களுக்கு 3 கொஷின் கேட்பாங்க. அது மாதிரி ஜோல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 8th கொஷின் வந்து எல்இடி கேட்டிருக்காங்க. 9th கொஷின் வந்து அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை டேர்ம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் கேட்பாங்க. ஸ்டேட் 3 யூசஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் கேட்பாங்க. நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் அப்படி கூட கேட்பாங்க. இப்படி தான் 3 கொஷின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஷார்ட் கொஷினாக இருந்தால். லாங் கொஷினாக இருந்தால் இப்போ ராக்கெட் பாப்புலேஷன் மாதிரி கொஷின் எடுத்துக்கோங்க. லைட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் மாதிரி எடுத்துக்கோங்க. டேரெக்டாக கேட்டுருவாங்க அந்த மாதிரி. ஓகேவா? இது 4 மார்க் அண்ட் 7 மார்க் இருக்கிறதுனால இப்படி வரிசையாக பார்த்துட்டே வாங்க. இது படித்தா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. இது பாருங்கள், மொத்தமாக இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 46 கொஷினை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, தரவாக முடிச்சிருங்க 46 கொஷினை. அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா படித்தது வேஸ்ட் ஆகக்கூடாது. படித்ததெல்லாம் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லீவ் வந்து 4 days கிட்ட இருக்கனால நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் போர்ஷன்ஸ்லாம். அடுத்து பாருங்கள், எது வரையும் முடித்தோம். அடுத்து வந்து எக்கோரி முடிச்சிருக்குமா. 11th கொஷின் பாருங்கள், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. 12th ஒன்று வந்து நியூக்ளியர் ரியாக்டர் கேட்டிருக்காங்க. 13th ஒன்று வந்து 4 மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. 14th கொஷின் பாருங்கள், மாடர்ன் அட்டாமிக் தியரி. 15th கொஷின் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் கைட் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். 16th கொஷின் பாருங்கள், கெரோஷன் பற்றி கேட்டிருக்காங்க. 17th கொஷின் பாருங்கள், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். 18th கொஷின்ஸ் எம்ஜி, வாட் ஹேப்பன் வென் MgSO4 into 7H2O is heated அது கேட்டிருக்காங்க. அடுத்து பியில் வந்து டிஃபைன் சாலிபிலிட்டி கேட்டிருக்காங்க. 19th கொஷின் பாருங்கள், தெர்மோலிசிஸ் ரியாக்டர் கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 20 வந்து பிஹெச் கேட்டிருக்காங்க. பிஹெச் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அடுத்து 21 பாருங்கள், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கேட்டிருக்காங்க. 22 வந்து ஹோமோலஜி சீரிஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 23 வந்து சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 24 வந்து நேம் த 3 ஸ்டேஜ் கேட்டிருக்காங்க. எனர்ஜி ஃப்ரம் நியூக்ளியஸ் ஆர்கானிக். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 25 வந்து லைட் பற்றின கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து 26 வந்து டிரான்ஸ்பிரேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கிவ் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் 27, 28, 29, 30. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இதை பார்த்துருங்க. அடுத்து 31 பாருங்கள், 31, 30, 32, 33 DNA, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 40 very important. 41, 42, 43, 44, 45, 46. இதெல்லாம் தரவாக முடிச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிற கொஷினை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின். இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தரவாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் 10th கொஷின்ஸ் எக்கோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபெலி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லேயே கேட்டிருப்பாங்க. அடுத்தது 14th கொஷின்ஸு
அப்போ கூட எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் தான். நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. உங்களுக்கு இப்போ 4 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே நீங்கள் 4 மார்க்ஸ் எல்லாமே 7 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி முடியும். இருந்தாலும் நீங்கள் படித்ததை படிச்சுக்கோங்க. ஒரு வேளை டஃப்பாக கேட்டாங்கன்னா நீங்கள் மாட்டுவீங்க. அதனால் நம்ம ஏற்கனவே படித்து முடித்த கொஷின்ஸ்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க டைம்ஸ் இருக்கனால. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதே மாதிரி 2 மார்க்ஸ் போடுறேன். கம்மியாக தான் இருக்கும். ஒரு 85 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும் 2 மார்க்ஸு. அதை படித்தா மட்டும் போதும், எல்லாமே அட்டன் பண்ண முடியும் கம்பல்சரியோட. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை வந்து அடுத்த அப்டேட் பாருங்கள். கண்டிப்பாக 2 மார்க்ஸ் போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.